ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு ரோட்டல் சரௌண்ட் ப்ரீ ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து RSP 960AX மாடல். ஸோ இது வந்து கஸ்டமர் வந்து ஃபால்ட் என்ன கொடுத்துருக்காருன்னா, ஃபுல் வால்யூம் வச்சா தான் வந்து இது பார்த்தீங்கன்னா ஃபுல் வால்யூமில் இருக்குது. எனக்கு வந்து அப்போ தான் சவுண்டு வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ நான் ஆம்ப்லையும் ஃபுல் வால்யூம் வச்சுருக்கேன், இதுலேயும் ஃபுல் வால்யூம் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபுல் வால்யூம் வச்சா தான் லைட்டாக கேட்குது. கேட்டிங்களா? அவ்வளோதான் வால்யூமே அதில் வருது. ஸோ இதுதான் இதில் கம்ப்ளைண்ட். ஸோ இந்த ஆம்பை பார்த்துருப்பீங்க, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ அது. இது இன்னும் டெஸ்டிங்காக வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த ஆம்பை உடனே எடுத்து அட்டன் பண்ணதுனால நான் இதை டெஸ்டிங் போட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இண்டிகேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குது. பட் ஆனால் லைனில் தான் கொடுத்துருக்கோம். இதில் வந்து இண்டிவிஜுவலாக எல்லாத்துக்குமே தனித்தனி லைனு. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணாக எல்லாமே ஏற்றிக்கலாம் இருக்கலாம். பட் இதுதான் மாஸ்டர் வால்யூமு. ஸோ இப்போ இதில் என்னென்னா, நம்மளுக்கு சவுண்ட் அவுட்புட் வந்து வருது, ஆனால் லோவாக வருது. ஸோ அது எதனால் வருது, எதனா இதில் வந்து ப்ரீ ப்ராசஸரில் எப்படின்னா 1 by 1 கப்ளிங்காக பண்ணி அது சிக்னலை வந்து அதிகம் பண்ணுவாங்க கெயினை. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி தனியாக எடுத்து பிரித்து இது வந்து ஸ்டீரியோலேருந்து 5 சேனலுக்கு பிரியுது ப்ரோலாஜிக் மூலயமா. ஸோ ப்ரோலாஜிக் எப்பவுமே ஒர்க் ஆகிற சர்க்கியூட் தான் இதுலேயும் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா, இது பேக் சைடு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ அவுட்டும் இருக்குது, ஆடியோ அவுட்டும் இருக்குது. ஸோ இதில் வந்து மல்டி மோட் இருக்குது. சிங்கிளாக நீங்கள் ஸ்டீரியோக்கு மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா டேப்லையோ இல்லைனா வீடியோலையோ கொடுத்துட்டு நீங்கள் வீடியோவும் கொடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை லைனில் கொடுத்து ப்ரோலாஜிக்கில் யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ரோலாஜிக்கு இண்டிவிஜுவலாக எல்லாத்துலேயுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது ப்ரோலாஜிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோலாஜிக்கில் ஒர்க் ஆகும். இதில் வந்து ஸ்டீரியோவில் ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் இதில் கொடுத்தீங்கன்னா இதில் மட்டும் தான் அவுட் ஒர்க் ஆகும். சிம்பிளாக அதுதான் இதில் கான்செப்ட். இது சப் ஊஃபர் பார்த்தீங்கன்னா, சப் ஊஃபருக்கும் இங்கே ப்ளே அவுட் இருக்குது. சப் ஊஃபருக்கு லெவல் இங்கே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும். பட் ஆனால் இது ஃபால்ட்டில் இருக்குது. என்ன ஃபால்ட்டுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பேனல் வந்து ஈஸியாக ஆக்சசபிள் தான், எல்லா ஸ்க்ரூ மவுண்டட் தான். இந்த ஸ்க்ரூலாம் ரிமூவ் பண்ணோன்னா பேக் பேனல் தனியாக வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து பேக் சைடு வந்து நம்ம PCB சைடு வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் பிரச்சனை இல்லாத ஈஸியாக முடிக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் இது வந்து டபுள் லேயராக இருக்கிறதுனால ஒரு லேயரை பிரிச்சுட்டு தான் இந்த காம்போனண்ட்லாம் ஏதாவது ஃபிசிக்கலாகவே எதனா பர்ன் ஆயிருக்கா இல்லைனா வேறு ஏதாவது ஃபால்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த கண்ட்ரோல் வந்து ஒர்க் பண்ணதுனால இந்த வால்யூம் கண்ட்ரோலோட ஐடென்டிஃபிகேஷன், அதாவது வந்து நம்ம வால்யூம் லோ வச்சா அந்த மார்க் வந்து லோ மார்க்கில் காமிக்கணும். பட் ஆனால் அது மாறி காமிக்குது. அதனால் இந்த கண்ட்ரோல் வந்து மாற்றி போட்டிருக்காங்க, அதனால் அது மாறி இருக்குது. ஸோ அது இல்லாமல் இங்கே வந்து இன்புட்டை வந்து கொடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க லைனில் டைரெக்டாக. ஸோ இங்கேருந்து கொடுத்து கிரிட் வருதான்னு செக் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. இந்த ஒரு சால்விங் இருக்குது, மற்றபடி வேறு எதுவுமே இதில் பார்க்க முடியல. ஸோ இதெல்லாம் வந்து இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பெண்ட் ஆன மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, உள்ளே இருக்க மாதிரி இருக்குது. இங்கே சைடில் காமிக்கிற பாருங்க. இது வந்து இந்த சென்டரில் அப்படியே பெண்ட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இது என்னென்னு பார்க்கணும், பேக்கில் என்ன சப்போர்ட் இல்லைன்னா அது பார்க்கணும். ஸோ இதை பிரித்தா தான் என்னென்னு பார்க்க முடியும். நான் உங்களுக்கு இதெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் கைஸ். இப்போ பாருங்கள், நான் இதில் வந்து ஒரு லேயர் தான் இருக்குன்னு பார்த்தேன். பட் ஆனால் இது வந்து மல்டிபிள் லேயர். இதுதான் வந்து டாப் லேயரு, இது வந்து மிடில் லேயரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒயரிங வந்து பயங்கரமாக இருக்குது ஃப்ளக்கு. ஸோ எந்த ஃப்ளக் எதுக்கு போகிறதுக்கு எந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷனும் இல்லை. இப்போ வந்து நார்மலாக ரிசீவரில் பார்த்தீங்கன்னா A1 B1 அந்த மாதிரி கொடுப்பாங்க, ஏன்னா எண்டு டு எண்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ A1 எடுத்து B1ல கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இண்டிகேஷனே இல்லை. ஸோ எல்லாமே நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவும் இருக்குது. நான் எல்லாமே மார்க் பண்ணி ரிமூவ் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் அது எப்படின்னு தெரியல. ஸோ இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இந்த பேஸ்ட்லாம் பாருங்கள், கொஞ்சம் ரொம்ப ஓவர் ஏஜில் ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கு. ஸோ இது என்னென்னு பார்க்கணும். ஃபிசிக்கலாக நான் செக் பண்ணதில் எந்த ஒரு பர்னிங் காம்போனண்ட்டும் எனக்கு தெரியல. ஸோ இதை வந்து இந்த போர்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணால் தான் தெரியும். இப்போ இந்த போர்டும் நான் ரிமூவ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த கர்ட்ன போர்டை வந்து க்ளீனாக செக் பண்ணிவிட்டு பார்க்கணும். ஸோ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபால்ட்டும் தெரியல. பேக்கில் ஏதாவது பர்னிங்கோ அது மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து எக்ஸஸ் பேஸ்ட்டோ ப்ளஸ் வந்து கொஞ்சம் ரஸ்டான காம்போனண்ட் தான் இருக்குது. ரஸ்ட்னா லெக்ஸ் எல்லாமே ரஸ்டான போயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட்டால் இந்த லெக் எல்லாமே ரஸ்ட் ஆகி போயிருக்கு பாருங்கள். ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணி ஆகணும். அந்த கெப்பாசிட்டர் மாற்ற வேண்டியதாக மாற்றி ஆகணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து இங்கே நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது இல்லையா. ஸோ இதில் வந்து எங்கே ஃபால்ட் இருக்குன்னே சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே இருக்க எல்லாமே சுவிட்சிங் ஐசி, இதில் எல்லாமே சுவிட்சிங் ஐசி. ஸோ இங்கே இருக்க எல்லாமே வந்து கப்ளிங்கு சுவிட்சிங் ஐசிங்க எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இதில் எது ஃபால்ட் இருக்குன்னே தெரியாது. நம்ம வந்து காம்போனன்ட் லெவலில் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் பேனலை வந்து நம்ம பேக்கில் செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இங்கே வந்து க்ளீனாக இருக்கணும். இந்த போர்டில் வந்து திரும்ப ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதை வெளியே எடுத்துட்டா இங்கே ஏதாவது ஷார்ட் இருக்கான்னு பார்த்துட்டு, இல்லைனா இதை க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஷார்ட் இருந்துச்சுன்னா இதை பாயிண்ட் அவுட் பண்ணி தனியாக எடுக்கணும்.
இப்போதைக்கு நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டு ஃபால்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த போர்டை வந்து நான் என்னால் முடிஞ்ச அளவு செக் பண்ணிட்டேன். எந்த ஒரு ஃபால்ட்டும் கண்டுபிடிக்க முடியல. இது அன்ஃபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு கஸ்டமருக்கும் சொல்லிட்டேன். ஸோ இது வந்து வீடியோவும் டெலிட் பண்ணுற ஸ்டேஜில். ஸோ லாஸ்ட்டாக ஒரு வாட்டி செக் பண்ணலாம் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பிரிச்சுட்டு செக் பண்ணிவிட்டு இது எல்லாமே பண்ணிட்டேன். பட் ஆனால் ஸோ ஃபால்ட் எங்கே இருந்திருக்குன்னா இந்த டாப் போர்ட்லேயே இருந்திருக்கு. இங்கே இந்த இடத்துல ஒரு டயோடு இருக்குது பார்த்தீங்களா, ஜென டயோடு, இது ஷார்ட்டு. ஸோ இனிஷியலாக இதை நான் செக் பண்ணும்போது ஷார்ட் எதுவுமே காமிக்கல. பட் ஆனால் இது இப்போ ஷார்ட்டு காமிக்குது. இப்போ ஷார்ட் காமிக்குது. மேபி இந்த டிரான்சிஸ்டராக இருக்கலாம், இல்லை இந்த ஜெனரேவோட இருக்கலாம். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று இருக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸு இங்கே இருக்க டயோடு எல்லாமே நல்லா இருக்கு. பட் ஆனால் இந்த ஜீன டயோட் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் காமிக்குது. இங்கே இருக்கிற டிரான்சிஸ்டரும் வந்து ஷார்ட் காமிக்குது, சில சமயம் வந்து ஷார்ட் காமிக்க மாட்டிருக்கு. ஸோ இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் ஃபால்ட் இருக்கணும், மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு. இதை வந்து நான் ஆல்மோஸ்ட் கிவ் அப் பண்ணிட்டேன். ஸோ கொடுத்துடலாம் ரிட்டர்ன் அப்படின்னும் போது லாஸ்ட்டாக செக் பண்ணலாம் அப்படின்னா கடைசியாக இதை மாட்டிருக்கு. ஸோ இதை நம்ம வெளியே எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த டயோடு ஃபால்ட் இருந்துச்சுன்னா நல்லது, ரெடி ஆகிடுதான்னு பார்க்கலாம். இல்லைனா வந்து இது அன்ஃபிக்ஸாக தான் முடியும். ஓகே, நான் இதை வெளியே எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ கைஸ், இப்போ நான் இதோட ஒரு லெக்கு மட்டும் வெளியே எடுத்து விட்டுருக்கேன் பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதோட ஒரு லெக்கு மட்டும் வெளியே எடுத்து விட்டுருக்கேன். இப்போ வந்து எனக்கு டயோடு தான் ஷார்ட் காமிக்குது. பேக்கில் வந்து எந்த ஒரு அப்நார்மலிட்டியும் இல்லை, க்ளீனாக இருக்குது. ஸோ இந்த ஒரு லெக் மட்டும் எடுத்து விட்டுருக்கேன். இப்போ செக் பண்ணால் எனக்கு வந்து மற்ற எல்லாமே கரெக்ட் ஆகிடுச்சு, எக்ஸப்ட் அந்த டயோடு மட்டும் தான் ஷார்ட் காமிக்குது. பாருங்க, பக்காவாக ஷார்ட் இருக்கு. ஸோ இந்த டயோடு பண்ண வேலையில நம்மளுக்கு வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் போகாதனால ஃப்ரண்ட்ல செலெக்ஷனுக்கு வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த டயோடு மாற்றிடலாம். இது வந்து சுவிட்சிங் டயோடு தான், அதாவது IN4148 கூட போட்டுக்கலாம். ஏன்னா அங்கே வந்து எந்த நார்மல் சிம்பிள் தான் போட்டிருக்காங்க, வேல்யூஸ் அந்த டயோடு சிம்பிள் போடல. அதனால அது ஒரு நல்ல விஷயம், இந்த டயோடு போனது. ஸோ இப்போ நான் வந்து IN4148 போட்டுட்டு நான் உங்களுக்கு அசம்பிள் பண்ணி செக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஆகிடும்னு நினைக்கிறேன். இல்லைனா இது ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா இதில் வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது வந்து ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஸோ ஏதாவது ரிசீவர் பார்த்துருந்தாலும் நம்மளுக்கு இதுவாக இருக்கும். இது அந்தளவு எனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ நான் இந்த டயோட சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப அசம்பிள் பண்ணிவிட்டு செக் பண்ணும்போது காமிக்கிறேன் ஓகே ஆகிடுச்சுன்னா. இல்லைனா இந்த வீடியோ ஃபெயில் ஆகிடுச்சுன்னா இதை அப்படியே நான் ட்ராப் பண்ணிவிடுவேன். பார்க்கலாம். ஸோ கைஸ், ஃபைனலாக ஒரு பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் அந்த ஃபால்ட்டு கண்டுபிடிச்சி அந்த டயோட் மாற்றினோன்னா சரியாக போயிடுச்சு. இப்போ வந்து எல்லாமே வந்து ப்ரோலாஜிக் மோடில் இருக்குது, லைனில் இருக்குது. இப்போ நான் வால்யூம் வைக்கிறேன் பாருங்க. ஸோ 2 பாயிண்ட்டுக்கே பார்த்தீங்களா, ஸோ இப்போதைக்கு பேக்கில் இருக்க சென்டரு ரியரு எல்லாமே செக் பண்ணிட்டேன், எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ இது வந்து நான் இப்போ ஸ்டீரியோ மோட் ஆட் பண்ணிட்டு போகிறேங்க. இதில் வந்து எந்த மோடு, சாரி இப்போ எனக்கு கொஞ்சம் கோல்டு அதிகமாக இருக்கிறதுனால வாய்ஸும் ஒரு மாதிரியாக இருக்குது, பேசுறதும் சரியாக வரமாட்டிருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து மோடு சேஞ்ச் பண்ண பாருங்க. ஜாஸ் கிளப்பு, இது ஆல், இது ஸ்டீரியோ. ஸோ இப்போதைக்கு இது பக்கம் ஒர்க் ஆகுது. இந்த ஒரே ஒரு ஜெனரேட்டர் பண்ண வேலை தான் இவ்வளோ என்னை கஷ்டப்படுத்திச்சு. எல்லாமே தேடி கடைசியில் எல்லாமே செக் பண்ணிவிட்டு கடைசியில் இங்கே டாப் லெவல்லே ஃபால்ட் இருந்திருக்கு. அது பார்க்காம ரொம்ப நான் பார்த்துட்டேன். பட் ஆனால் அது ஃபால்ட் மாட்டல, இங்கே இருக்கிற ஜெனரேட்டரோடு. ஸோ இதை மாற்றினோன்னா இப்போ சரியாக போயிடுச்சு எல்லாமே. இதுலேருந்து என்னென்னா நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக செக் பண்ணணும். ஏன்னா இது வந்து நான் இப்போது கஸ்டமர்கிட்ட எடுத்து கொடுத்துடலாம் அன்ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம் தான். அது இருந்தாலும் ஒரு தடவை லாஸ்ட்டாக செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்த்தேன். அதில் வந்து எனக்கு ஃபால்ட்டை மாட்டிக்கிச்சு. ஸோ நம்ம வந்து இருக்கிற இது பார்த்து தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்து ரிலாக்ஸாக பொறுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபால்ட்டு மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.